என்ன அப்படி பாக்குற? கையில் உன்னை பார்த்து நான் நிறைய நாள் பொறாமப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்ன பார்த்தா? ஆ? என்ன ஒண்ணும் இல்லாத என்ன பார்த்து எல்லாம் இருக்கிற நீ எதுக்கு பொறாமப்படுவ? புரியலையே. யாரு சொன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு? இது வரைக்கும் பணம் ஒண்ணுதான் இல்லையே தவிர மத்தபடி ஒண்ணுமே இல்லைன்னா சொல்ல முடியாது. உன் மேல பாசமா இருக்க அம்மா, உன் பேச்சை கேட்டு நடக்கிற அண்ணன், உன் மேல உசுரா இருக்கிற உன் தங்கச்சி, உன் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஓடுற தம்பி, இப்படி எல்லாருமே உனக்காக இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பையனா பிறந்ததுனால இதையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? அம்மா அப்பா இவங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல் லீவ் விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தம்பி தங்கச்சிங்களோட விளையாடுவாங்க, அண்ணனோட ஊர் சுத்துவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஆனா எனக்கு அந்த பாக்கியமே கிடைச்சதே இல்லை. எனக்கு அப்பா அம்மாவை தாண்டி உலகமே தெரியாத. அப்புறம் என்னோட உலகமா நீ கிடைச்ச. இவ்ளோ பேரோட பிறக்கிறதெல்லாம் ஒரு வரம் தானே. அந்த வரத்தை கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு. சோ நீ பாக்கியசாலி தானே. நீ இப்ப சொன்னியே இதெல்லாம் முன்னாடி உனக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் உனக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, என் அண்ணன் தங்கச்சிங்க தம்பின்னு இப்படி எல்லாருமே உனக்கு இருக்காங்க. இது உன் குடும்பம் எழில். உன் மேல அவங்க எல்லாரும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ ஒத்தையில பிறந்தாலும் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தோட பாசத்துக்கு நீ சொந்தக்கார. இனிமே நீ இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி. உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. என்ன டென்ஷன் ஆயிட்டியா? பின்ன இத்தனை பேர் இருக்காங்க, இவ்ளோ பேரை தாண்டி உனக்கு உன் கையல் இருக்கா? அவ என்னைக்குமே உன் கூட இப்படி உன் கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா உன் கூட வருவா. அப்படியா? ஆமா. அது என்ன அப்படியான ஒரு டவுட்? நம்பலையா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. மனுஷனா பிறந்தாவே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தானே ஆகணும். கூடவே வருவன்னு சொன்னல, அதான் கேட்டேன். உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு வெளியே வருமே தவிர அந்த உயிர் வேற எங்கேயுமே போகாது. நீ என்னோட உயிர். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் ஆத்மா எழில் எழில்னு உன்னையே தான் சுத்தி சுத்தி வரும். ஏய், இப்போ எதுக்கு நீ கண் கலங்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, இத்தனை பேர் இருக்கு நீ பாக்கியசாலின்னு. ஆனா இப்ப சொல்ற, உன்னை விட நான் தான் மிக பெரிய பாக்கியசாலி. ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம ரெண்டு பேரும் இதே காதலோட, இதே அன்போட, இதே புரிதலோட பல 100 வருஷம் வாழணும். நம்மளை யாரும் பிரிச்சிடவே கூடாது. சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ அப்படிலாம் நினைக்கிற? உன்னையும் என்னையும் அவ்வளோ சாதாரணமா எவனாலையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னா புதுசா ஒருத்தன் பிறந்துதான் வரணும். சிரிச்சுட்டே இரு. டேய், என்னடா மாப்பிள்ள யோசிக்கிற?
அந்த மரத்துல உன் பேரையும் ஆளு பேரையும் சேர்த்து எழுது. அப்பதான் அந்த அம்மனோட அருளால நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். சரவண வேலுவை நினைச்சாதான் பயமா இருக்கு. டேய், அவன் கிடக்குறான்டா சொம்ப பையன். வந்தா கைய கால முறிச்சு விட்டுறலாம். என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாப்பிள்ள, அவன் கை காலை முடிச்சு விட்டுலாம், பாத்துக்கலாம். நீ போ. எழுது மச்சான். ஏண்டா டேய், உங்களுக்குலாம் என்ன தெனா விட்டு இருந்தா இந்த சரவணவேலு போட்ட ரூல்ஸையே மீறி இங்க வந்திருப்பிய. நான் கட்டிக்க போற என் செல்லம், என் காதலி, என் வருங்கால பொண்டாட்டி, என் கையலுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு அவ வந்து என் பேருக்கு கீழே அவ பேரை எழுதுவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, யாரு எவனே தெரியாத பக்கத்தூருக்கார நீ வந்து உன் பேரையும் ஆள் பேரையும் இந்த மரத்துல எழுதிருவியா இல்ல எழுத விட்டுருவனா? வேணா சரவண வேலு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த கோவில் மரம் ஒன்னும் உன் சொத்து கிடையாது, இது பொதுவானது. இதுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம், புரிஞ்சுதா? எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியாத ஒருத்திக்காக இவ்வளவு அராஜகம் பண்றது கீழ்த்தனமா தெரியல உனக்கு?